அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 3/5/2024 சித்திரை மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தசமி திதி இரவு 11:24 வரை, பின்பு தேய்பிறை ஏகாதேசி. சதய நட்சத்திரம் இரவு 12:06 வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், தனிய நாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப உரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு மதிப்பு மிகுந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உங்கள் பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். இருந்த பிரச்சனைகள் குறையும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் பார்க்கின்ற பொழுது இருந்த பிரச்சனைகள் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். கடக ராசி நேயர்களே, எதிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்கள் செயல்களுக்கு தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நண்பர்களால் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கூட்டாளிகள் மூலமாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள். கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால சோதனைகள் விலகி ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனி அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. துலா ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பயணங்கள் மூலமாக தேவையில்லாத செலவுகள் ஏற்படும்.
தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மகர ராசி நேயர்களே, பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கும்ப ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மீன ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.